இன்றைக்கி வெஜிடபிள் திணை கிச்சடி செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். கேரட், பீன்ஸ், நூக்கல், பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி, தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு. திணை அரிசி 200 கிராம் எடுத்திருக்கேன். இப்போ குக்கர் நல்லா சூடாயிடுச்சு. எண்ணெய் ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம். ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு லவங்கம், 1/4 ஸ்பூன் கடுகு, 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, பொடியை நறுக்கின இஞ்சி, பூண்டு, பொடியை நறுக்கின வெங்காயம், 5 பச்சை மிளகாய். இப்போ வெங்காயம்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பொடியாக கட் பண்ண புதினா, கொத்தமல்லி, பொடியாக கட் பண்ண நூக்கல், பீன்ஸும் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறது. இப்போ இதெல்லாம் போட்டுக்கலாம். கேரட்டு நல்லா பொடியாக கட் பண்ணது அதையும் போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 3/4 ஸ்பூன் கல்லுப்பு போட்டு இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூள் எல்லாமே 1/4 ஸ்பூன் போட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மீடியம் சைஸில் 2 தக்காளி எடுத்துருக்கேன். இதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா வதக்கி விட்டாச்சு. திணை அரிசி 200 கிராம் எடுத்துருக்கேன். இப்போ இதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 1 கப்பு திணை அரிசிக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணியெல்லாம் நல்லா கொதி வரட்டுங்க. குக்கர் மூடி போட்டு 2 விசிலுக்கு வச்சிடலாம். இப்போ கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக 2 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு இது கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ வெஜிடபிள் திணை கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள்.